சொல்லி ஒரு நாள் ஆகல, இன்று பிடிபட்ட மாரத்தான் அமைச்சர். ஆதாரம் வெளியானது. திருத்தணி ரயில் நிலையத்தில் வடமாநில இளைஞரை 4 சிறுவர்கள் கஞ்சா போதையில் சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. திமுகவின் 55 மாத ஆட்சி காலத்தில் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை, தரமான கல்வி வழங்கவில்லை, அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வலுப்படுத்தவில்லை, தனியார் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களின் வேலைவாய்ப்புகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கான சட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா, மது உள்ளிட்ட அனைத்து வகையான போதைப் பொருட்களை வெள்ளமாக பாயவிட்டு இளைஞர்களை சீரழித்த வேதனையான சாதனையை மட்டுமே திமுக அரசு செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் நேற்று முன்தினம் 18வது முறையாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று சட்டமன்றம் முதல் செய்தியாளர் சந்திப்பு வரை துணிச்சலுடன் கூறிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் பேச்சுக்கள் 18வது முறையாக கைது செய்யப்பட்ட பெண் கஞ்சா வியாபாரியின் விவகாரத்தால் முற்றிலும் பொய்யானது என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் உச்சக்கட்ட அதிர்ச்சி என்னவென்றால், அந்த பெண் கஞ்சா வியாபாரி கஞ்சா இல்லை என்று சொல்லியே அதே அமைச்சர் நெருக்கமாக புகைப்படம் எடுத்திருப்பது தற்போது வெளியாகியுள்ளது. இளைஞர்களை கஞ்சாவுக்கு பழக்கி அவர்களோட வாழ்க்கையை அழித்துவிட்டு அதுக்கே அரசியல் பாதுகாப்பு கொடுக்கிற ஆட்சி இதுதான் திமுக ஆட்சியா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. மா சுப்பிரமணியத்துடன் கஞ்சா வியாபாரி இருந்த புகைப்படத்தை வெளியிட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் இரட்டை வேடத்தையும் போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் அரசியல் ஆதரவையும் கடுமையாக சாடியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி ஞானசேகரனுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடுத்திருந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கும் எனக்கு தெரியாது, எல்லோரும் வந்து புகைப்படம் எடுப்பார்கள் போன்ற காரணங்களை சொல்லி அமைச்சர் தப்பிக்க முயன்றார். தற்போது 18 முறை கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரி உடனான புகைப்படத்திற்கும் அதே மழுப்பல் விளக்கமே வருமா என்ற கேள்வி தமிழக மக்களிடையே எழுந்துள்ளது. இந்த அழகில் அந்த பெண் கஞ்சா வியாபாரி சென்னை 196வது ஆ வட்டம் கண்ணகி நகர் பகுதியின் திமுக துணை செயலாளர் என்றும் கூறப்படும் தகவல் திமுக ஆட்சியின் உண்மையான முகத்தை அப்பட்டமாக காட்டுகிறது. போதைப் பொருள் வியாபாரிகள், பாலியல் குற்றவாளிகள், சமூக விரோதிகள் என அனைவரும் திமுகவை தங்கள் பாதுகாப்பு கூடாரமாக மாற்றிக் கொண்டிருப்பதற்கான சாட்சியமாக இந்த சம்பவம் மாறியிருக்கிறது. ஒரு புறம் போதைப் பொருளுக்கு எதிராக போலி பிரச்சாரம், மறுபுறம் அதே போதைப் பொருள் வியாபாரிகளுடன் அமைச்சர்கள் வரை நெருக்கம். இதுதான் திமுக ஆட்சியின் உண்மை நிலை. இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா கலாச்சாரம் தமிழகத்தில் வேரூன்றியதற்கு காரணம் அரசியல் ஆதரவும் காவல்துறையின் கைகளை கட்டி போடும் ஆட்சியும் தான் என்பதையே இந்த சம்பவம் மீண்டும் நிரூபித்துள்ளது.